தென்காசி மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் கால்வாய்களில் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. தற்பொழுது அந்த வெள்ளத்தில் சிக்கிய விவசாயி ஒருவர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கணேஷ்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 4 தினங்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதே மழையானது மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியிலும் பெய்து வருவதால் நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது. இதே போன்று சுற்றுலா தலமான குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியுள்ளது. இதனால் சிற்றாற்றில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ளம் அதிகமாக சென்று வருகிறது. இந்த நிலையில் நேற்று மற்றும் தென்காசி மாவட்டத்தில் 79 சென்டிமீட்டர் மழையானது பெய்துள்ளது. இதே போன்று தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே உள்ள தாயார்தோப்பு கிராமத்தை பகுதியாக சிற்றாறு செல்கிறது. இந்த சிற்றாற்றில் விவசாயி கனி என்பவர் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது குறைவான அளவே தண்ணீர் இருந்த நிலையில் அவர் தூண்டில் வைத்து மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக சிற்றாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் வெள்ள நீர் அவரை இழுத்து சென்றது. இதனால் அருகில் இருந்தவர்கள் உடனடியாக சுரண்டை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். நிலைய அலுவலர் பாலசுந்தர் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றதுடன் டியூப் மற்றும் கயிறுகள் மூலமாக வெள்ளத்தில் சிக்கி தவித்த விவசாயி கனியை உயிருடன் பத்திரமாக மீட்டனர். மேலும் வெள்ளம் அபாயம் இருப்பதால் ஆற்றுப்படுகைகள் யாரும் செல்ல வேண்டாம் எனவும் தீயணைப்பு துறையினர் சார்பில் கிராம மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உயிருக்கு போராடிய விவசாயியை மீட்ட தீயணைப்பு துறையினருக்கு அப்பகுதி பொதுமக்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர். அருளேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.